கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை, 15 முதல் 21 வரை. தியானத்தின் தலைப்பு: உசியா ராஜா. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் வசனம் 5. சிரித்து சிரித்து கண்ணீர் வந்தால் இனி அழுகைதான் என்று நாம் கூறுவது உண்டு. அதிலும் பெரிய வெற்றிகள், சாதனைகளின் நேரம்தான் தோல்விக்கு நாம் அருகில் நிற்கும் நேரம் என்றால் மிகையாகாது. நமது வெற்றிகளால் மனதில் குதூகலம் பொங்க தேவனுடைய கரமே நம்முடன் இருந்தது என்பதை உணர நாம் தவறிவிடுவது உண்டு. அப்போது நம்மை முதலில் பற்றி கொள்வது பெருமை. இதுவே விழுகைக்கு வித்திடும். இது கர்த்தர் தந்த நன்மைகளை மறக்க செய்வது மாத்திரமல்ல, தேவன் கொடுத்த பங்களிப்புகளுக்கும் பிறருக்கும் மரியாதை கொடுப்பதையும் தடுத்துவிடும். இதுவே உசியாவுக்கும் நடந்தது. யூதாவை ஆண்ட அமத்சியாவின் மகன் உசியாவுக்கு அசரியா என்றும் பெயருண்டு. இவன் ராஜாவாக்கப்பட்ட போது வயது 16. இவன் 52 ஆண்டுகள் எருசலேமிலே அரசாண்டான். இவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனை தேடவும் மனதிணங்கினான். தேவ தரிசனங்களில் புத்திமானான சகரியா என்பவன் இவனுக்கு உதவியாயிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். யுத்தங்களிலே தேவன் அவனுக்கு துணை நின்றார். ஆனால் உசியா தான் அடைந்த வெற்றிகள் யாவையும் அளவுக்கு மீறி கணக்கிட்டு விட்டான். வேதாகமம் சொல்கிறது, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். அவனுக்குள் துளிர்விட்ட பெருமை தேவனை மறக்க செய்தது. தூபம் காட்டுவது ஆசாரியருக்கு கர்த்தரால் அருளப்பட்ட பணி என்பதை கூட ஏற்றுக்கொள்ள உசியாவின் பெருமை விட்டு கொடுக்கவில்லை. ஆசாரியர்கள் தடுத்தும் கேட்காமல் உசியா கோபம் கொண்டு தூப கலசத்தை கையில் எடுத்தான். அவன் நெற்றியிலே குஷ்டம் பிடித்தது. அவன் புறம்பே தள்ளப்பட்டான். தேவன் தனக்கு அருளிய சகலவற்றுக்கும் அவன் நன்றி செலுத்தியதாக எங்கும் எழுதப்படவில்லை. இதுவே அவனுக்குள் தோன்றிய பெருமைக்கு காரணம். தேவ பிள்ளையே, நாம் இன்று நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். இது வெறும் வாய் வார்த்தையா அல்லது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற நன்றியா? எப்போது நன்றி மறக்கின்றோமோ அப்போதே பெருமை நம்மை பற்றி கொள்வதும் அல்லாமல் கர்த்தர் நமக்கு தந்த நன்மைகளை மறந்து பிறருக்கு கர்த்தர் கொடுத்த ஆசிகளையும் ஏற்றுக்கொள்ள தவறிவிடுவோம். ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, நான் உம்முடைய பிள்ளை என்பதே நீர் எனக்கு பாராட்டின மாபெரும் கிருபை. இந்த நன்றியை நான் ஒருபோதும் மறவாமல் உமது பிள்ளைகளையும் நேசிக்கும் நேசத்தால் என் இருதயத்தை நிரப்பியருளும். ஆமென்.